என ஏற்கனவே பிறந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. டாட், கதிரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரம்மா சொல்ற? சண்முகத்தோட புள்ளியா? சின்னவனை இப்ப பாத்துமே அவனை தானே கேக்குற? அவன் என்ன ராஜா கணக்கா இல்ல இருக்கான்? அதுவும் அந்த காலத்துல என்ன பார்த்த மாதிரியே இல்ல இருக்கு. ரொம்ப நல்ல பையன். சொல்லுமா. உங்களை பார்த்த மாதிரி அவங்கள பார்த்த மாதிரின்னு அவனை பத்தி என்னப்பா நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்கண்ணா. சும்மா நல்லா இருக்கான். என்ன சொல்லணும் நீ எதிர்பார்க்கற? நீ என்ன சொல்ற? உன் மனசுல என்ன இருக்கு அதை சொல்லுமா. நான் என்ன கேட்டுக்கிட்டு? எனக்கு கதிரை ரொம்ப பிடிச்சிருக்கு டாட். அது சரி பிடிக்கலன்னா தான் ஆச்சரியம். அந்த பையனை பார்த்தா யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா? என் புள்ள கரெக்டா செலக்ஷன் பண்ணிருக்கான். அப்படியே என்ன மாதிரியே எத்தனையோ பேர் என்னை கடந்து போயிருக்காங்க. நானும் எத்தனையோ பேர் கடந்து வந்திருக்கேன். ஆனா இந்த கதிரை முதல் தடவை பார்த்த உடனே என்னவோ தெரியல, எனக்குள்ள ஏதோ ஒண்ணு. அதை சொல்ல முடியாது டாட். என்ன செய்வீங்களோ தெரியாது. கதிர் தான் எனக்கு புருஷன், நான் தான் அவனுக்கு பொண்டாட்டி. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ சீக்கிரமா எனக்கு கல்யாணம் செஞ்சு வைங்க. அப்புறம் கதிர் மட்டும் எனக்கு கிடைக்கல, என்னை பத்தி தெரியும்ல. போதும். நீ சொன்ன வரைக்குமே போதும். அந்த பையனை நீ எந்த அளவுக்கு விரும்புறன்னு உன் அப்பனா இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கவலையே படாத. அவன் தான் உனக்கு புருஷன். சரியா? எவ்வளவு செலவானாலும் சரி, உனக்கு அவனை கட்டி வைக்கிறது என் பொறுப்பு. போதுமா? கதிர், நீ எனக்கு மட்டும்தான். நீ எனக்கானவன். கார்த்திகை மாதம் வந்தால் அன்பே அன்பே கண்ணுக்குள் சாரல் விழும். அன்பே அன்பே உன்னோடு நனைவதற்கு அன்பே அன்பே உள்ளெஞ்சு துடிக்கிறதே. அன்பே அன்பே நான் பூத்து 6 வருஷம், இது வாழ்வு நிறையும் நிமிஷம். இன்னும் வேண்டும் வேண்டும், இன்னும் வேண்டும் வேண்டும் சரசம். சுகவேர்வை போக்கும் வசந்தம். முதலிரவு தெரியும் தெரியும் நீ யாரா நீ யாரா. தீநிலவு தேயும் வரையில் தின் தின்னாரா தின் தின்னாரா. மாலையில் மலர்கள் என் கூந்தல் இருக்கும், காலையில் மலர்கள் மண் சூடி கிடக்கும். எங்க பெரியம்மா வீட்டாண்ட ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஜாலியா நாங்கெல்லாம் விளையாடணும். லீவு முடியறதுக்குள்ளே வந்துட்டது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் சொல்லி ராத்திரி தான் சொன்னேன். மறுபடியும் நாங்கள் போவோமே. அது மட்டும் இல்லை, எங்கள் பெரியம்மா வீட்டு மாந்தோப்பில் மாம்பழம்லாம் பறித்து சாப்பிடுவோம். எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ரொம்ப ஸ்வீட்னஸ் அந்த மாம்பழம். வரியா? இந்த வாட்டி எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வரியா? அங்கே நிறைய பழங்கள்லாம் கிடக்கும். எல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிடுவோம். என்ன சொல்கிற? கேட்டுட்டு வரியா? நான் வேணும்னா எங்கள் அம்மா கிட்ட சொல்லி விட்றேன். கேட்க சொல்கிறேன் உங்கள் அம்மா கிட்ட. என்ன சொல்ற? நீ ரெடியா? ஏய், உங்க பெரியம்மா வீட்டாண்ட வெறும் ஸ்விம்மிங் பூல் மாந்தோப்பு மட்டும் தானே இருக்கு. ஆனா எங்க பாட்டி வீட்டாண்ட ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட் இது எல்லாமே இருக்கு தெரியுமா? ஏய், அப்பனா நீ ஏரோப்ளேன் எல்லாம் ரொம்ப பக்கத்துல இருந்து பாப்ப, அப்படிதானே? ட்ரெயின்ல எல்லாம் நீ போயிருக்கியா? நாங்க மளிகை சாமான் வாங்கணும்னா கூட ட்ரெயின்ல தான் போய் வாங்குவோம் தெரியுமா? ஏன்னா பக்கத்து ஊர்ல தான் கடைகள்லாம் இருக்குது. அங்கதான் எங்க பாட்டி எல்லாம் வாங்குவாங்க. அதனால ட்ரெயின்லயே போயிட்டு ட்ரெயின்லயே வந்துருவோம். ட்ரெயின்ல வரும்போது நான் பாத்திருக்கேன், ஏரோப்ளேன் எல்லாம் நல்லா கிட்டக்க போகும். 1000 தடவை சொல்லிட்டேன், யாராச்சும் உன் ஃப்ரெண்டுங்க வந்தா எனக்கு சொல்லுடின்னு சொல்லி. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, லட்டா இருக்கிறாளே. அப்படின்னா எங்க பெரியம்மா ஊரை விட உங்க பாட்டி ஊரு தான் நல்லா இருக்குன்னு சொல்ற, அப்படிதானே? ஏய், எப்பனா எங்களையும் கூட்டிட்டு போப்பா. நாங்க இப்பதானே போயிட்டு வந்தோம். அடுத்த வாட்டி போகும்போது கண்டிப்பா உன்னையும் நான் கூட்டிட்டு போறேன், சரியா?
சரி சரி, ரொம்ப போர் அடிக்குது. பல்லாங்குழி ஆடலாமா? என்ன சொல்ற? பல்லாங்குழி ஆடலாமா இல்ல அஞ்சாங்கல் ஆடலாமா? அஞ்சாங்கல் ஆடலாம், அதுதான் நல்லா இருக்கும். அம்மு, என்னம்மா செய்ற? அஞ்சாங்கல் விளையாட போறேன். அண்ணன் என்ன கல்லு பெருக்கின்னு வந்து தரட்டுமா? என்ன சொல்ற? சொல்லு. யார் இது? இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்ததே இல்ல. உன் ஃப்ரெண்டா? என்னடா வேணும்? நிம்மதியா விட மாட்டேன். எங்கோ என்ன வேணும் இப்போ? இல்ல அண்ணன் எதுனா உனக்கு உதவி செய்யணுமோன்னு. ஒண்ணும் வேணாம், உன் வேலையை போய் பாரு. அம்மு, யார் இது? இது என் அண்ணன். ஹாய் ஸ்வீட் பேபி, என் பேர் விஜி. ஹாய், how are you? என் பேர் அஞ்சலி. ஓ, அஞ்சலி பாப்பா. அஞ்சலி பாப்பா ரொம்ப குட்டி பாப்பாவா இருக்கு. என்னல வேணும்? போய் தொலைல, கொஞ்ச நேரம் நிம்மதியா விளையாட விடு. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நீ விளையாடும் போது நான் வரேனா? நீ ஏன் என் ஃப்ரெண்டு யாருன்னா வந்து அப்படியே நாக்க தொங்க போட்டுட்டு வந்துடுற? என்னல வேணும் உனக்கு இப்போ? என்னடி உன் பிரச்சனை? வாயை முடிட்டு சும்மா உட்காரு. என்ன சொல்றாங்க உங்க அண்ணன்? அவன் அப்படிதான் கிறுக்கு பிடிச்சவன். லே விஜி, விளையாட கிளம்புற? ஆமாம்மா, ஏம்மா? லே விஜி, தீபாவளிக்கு சீட்டு பணம் கொடுக்குறேன், கொஞ்சம் கொடுத்துருல. இப்பவே லேட் ஆயிட்டு. ஒவ்வொரு நாளைக்கு 100 ரூபாய் கணக்கு எடுப்பாளே, கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடு. பத்தில் காய போட்டிருக்கேன், அதெல்லாம் எடுத்து வைக்கணும். இன்னும் சாப்பாடு எதுவும் செய்யல. இன்னும் வந்து பசிக்குன்னு சொன்னா நான் என்ன செய்யணும் சொல்லு. அதான் நீயே கொடுத்துறியா? சரி, நோ ப்ராப்ளம், நானே கொடுத்துட்றேன். ஏன்னா அது போற வழியில் தான் இருக்கு. கமிஷன் எவ்வளோ தருவேன்? கமிஷன் வேணுமா? நீ திங்க தான், நானே சமைக்க போறேன். நான் சமைக்கிறதுக்கு நீ எவ்வளவு எனக்கு கமிஷன் கொடுக்க போற? அது சொல்லிட்டு போ. பெத்த புள்ளிய பார்த்து கேக்குற கேள்வியாமா இது? யாராச்சும் இப்படி கேட்பாங்களா? சொல்லு பாப்போம். யாமடி, உன் ஃப்ரெண்டு முன்னாடி சீன் போடுறியா? குளிர் விட்டு போச்சா? பாக்குறியா? அம்மா இருக்காங்கன்னு தானே? அதெல்லாம் நான் யாரையும் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு அசிங்கம்னா யாரையும் பார்க்க மாட்டேன். முதல்ல ஜாக்கிரதையாரு. சும்மா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திக்கிட்டு. அதேதான் நானும் சொல்றேன். நானும் என் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தா நீ எதுக்குல உள்ள வர? சொல்லு பாப்போம். இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் என்னவும் பார்த்துட்டு தான் போகணும், சரியா? முக்கியமா உன் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஜாக்கிரதை. அப்படியா? இன்னைக்கு சாயங்காலம் எங்க டியூஷன் மிஸ் வராங்களாம். பார்த்து பொறுமையா உட்காந்து பேசு, சரியா? உண்மையாவா? ஆமா. அப்படியா? அப்படின்னா எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் மேட்ச் இருக்கு. இன்னைக்கு நான் வர மாட்டேன். மூஞ்ச பாரு, மூஞ்சு முகர கட்டியும் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படியே ஜொல்லு வடிவான். மூஞ்சு முகர கட்டியும் மொட்டை கண்ணை. சத்த நேரம் அமைதியா இருங்க. யாவிய போக்க முடியல. அடிக்கிற வெயிலுக்கு மண்டை ரெண்டு பொழக்கிற மாதிரி இருக்கு. பத்தாதுக்கு நீங்க வேற சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. லை, போறே இல்லையில சொல்லல. அந்த கமிஷனு கெட்டு விளக்க மாட்ட. மம்மி, எனக்காக கேட்கல மம்மி. வந்தவங்களுக்கு எதுவும் குட்டுக்கு கூட செய்யல. இப்பதானே சொன்னீங்க வெயில் மண்டை பொழக்குன்னு சொல்லி. அதான் வரும்போது ஜூஸ், நொங்கு, இளநீர் இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து குடுக்கணுமோன்னு சொல்லி காசு கேட்டா ஒன்னு இருக்கு ஒன்னு இல்ல இப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு மிரட்னா எப்படி? குணமா சொல்லணும். எப்படி சொல்லணும்? குணமா சொல்லணும். இவ வேற நேரங்கள தெரியாம இப்படிதாமா செய்யறான். யாராச்சும் வந்தாதான் ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு முதல்ல இவனை வெளியே அனுப்பு. நிம்மதியா விளையாட கூட முடியல. என்னல உண்டு? அஞ்சு, யாரா இது 5-10 நிக்கிட்டு? யாரு? ஃபிகரா? இந்த ஃபிகர் யாரம்மா? அஞ்சலி, நீ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? வா, அம்மா கூப்பிடுறாங்க, வா போலாம். வாமா, வா, வந்து உட்காரு. நிக்கிறியே? இருக்கட்டும் ஆண்டி. அஞ்சலியை கூட்டிட்டு வர சொல்லி எங்க ஆண்டி சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல ஆண்டி. ஓ, நீயும் அஞ்சலி வீட்டுக்கு வந்த பொண்ணு தானா? சரி சரி. மம்மி, யார வீட்டுக்கு வந்தா என்ன? இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. போய் ஜூஸ், பலகாரம் ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு வாங்க. தொட்டப்ப கட்ட பிஞ்சு போக, ஜாகிரதை. ஒழுங்கா ஓடி போயிடு. ஏம்மா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க கட்டினு சொன்னேன். அதுக்கு ஏமா என் மேல கோபப்படுற? நல்லதுக்கு தானம்மா சொன்னேன். நம்ம வீட்டுக்கு வந்து எதுவும் சாப்பிடாம போனா நமக்கு தானம்மா கெட்ட பேரு. அந்த நல்ல எண்ணத்துல சொன்னேன், அதுக்கு போய் என் மேல கோபப்படுறியே? ஆமா, அப்படியே ரொம்ப நல்லவனாட்டு நடிப்பான். இப்ப ஏன் அவளை ஒதுக்குற? அம்மா, இனிமே அவனுக்கு பாவமே பார்க்க மாட்டேன், பாத்துக்க. நில்லுல, மரியாதை நில்லு. எப்படி இருக்கு பேக் ஷாட்? சூப்பரா இருந்துச்சா? ஆண்டி, நாங்க போயிட்டு வரோம். ஏ அம்மு, நாங்க போயிட்டு வரோம். அஞ்சலி, நானும் உங்க வீட்டாண்டே வந்து விளையாடுறேன். இவங்கிட்ட விளையாட முடியாது. என்ன சொல்ற? நான் வரட்டுமா? வாடி விளையாடலாம். சாவுலே, எல்லாரும் நாங்க அங்க போறோம். சாவுலே போடி. ஏமா, சாயங்காலம் வரதுக்கு லேட் ஆகும். சாயங்காலம் மேட்ச் இருக்கு, விளையாடிட்டு தான் வருவேன், சரியா? சொன்ன வேலையை செய்யி. ஏமா, நான் அஞ்சலி வீட்டுக்கு போறேன். சாப்பாடு செஞ்சிருவேன், சாப்பிட்டு போடி. உன் புள்ள கிடக்குறானே, அவனுக்கு செஞ்சு கொட்டு, அவனுக்கு சாப்பிடுவான். பாருமா, நான் பேசாம இருந்தா கூட. மகேஷக்கா, வா லட்சுமி, வா பேபி, உட்காருங்க. ஹாய் பேபி அத்தை, எப்படி இருக்கீங்க? லட்சுமி ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களே. நீ எப்படி இருக்கிற? எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதுனியா? ஐயோ, கேட்க கூடாதெல்லாம் கேக்குறாங்களே. சொல்லுல, நல்ல எக்ஸாம் எழுதுனியாலே? எழுதினேன், எழுத போறேன், எழுதுவேன், இனிமேலும் எழுதுவேன். எக்ஸாம் ஒழுங்கா எழுதுனியா இல்லன்னு கேட்டது ஒரு குத்தமாலே. சொல்லு பாக்கலாம். என்னனோ பேசி குழப்புறேலே.
நல்லா எழுதிருக்கிறேன்றதுனா அப்படி சொன்னதே, வேற ஒண்ணும் இல்ல. அம்மா ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, நான் போயிட்டு வந்துறதே. போயிட்டு வராண்டி. ஏம்மா நான் சாயங்காலம் லேட்டா தான் வருவேன். கிரேட் எஸ்கேப். நாங்களாம் யாரு? வாங்க லட்சுமி, வந்து உட்காருங்க. என்ன லட்சுமி, என் நாத்தனார் வீட்டுக்கு போறதா சொன்னீங்க, என்ன போனீங்களா இல்லையா? எந்த கதையும் யாரும் வந்து எனக்கு சொல்லல. அந்த கொடுமையை என் வாயால எப்படி நான் சொல்றது? ஏன் பேபி ஒரு மாதிரியே சொல்ற? என்னமாச்சு? சும்மா இருங்கக்கா, நல்ல வேலை அன்னைக்கு நீங்க கூட வராம போயிட்டீங்க, இல்லைன்னா உங்களவும் அசிங்கப்படுத்தி அமைச்சிருப்பாங்க தெரியுமா? அதுக்கு தான் சொன்னேன், நீங்களாம் வேணாக்கா, சொந்தத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருப்பீங்க, எங்களால உங்களுக்கு எதுக்கு சொந்தம் கெட்டு போகணும்னு சொல்லி அன்னைக்கு அதனால தான் நான் சொன்னது. வந்துருந்தா நீங்களும் அசிங்கப்பட்டு போயிருப்பீங்க. நாங்க ரொம்ப அசிங்கப்பட்டு வந்துட்டோம் தெரியுமாக்கா. என்னம்மா சொல்ற? ஆமாவா, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாலோ? மகேஷ் அக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. பரம்பரையா அவ்வளோ பெரிய பணக்கார அக்கா அவங்க, சொல்லுங்க. அட நீ வேற, ஏதோ எங்க மாமனார் மாமியார் அந்த காலத்துல நல்லா வாழ்ந்தவங்க, சொத்து பத்தெல்லாம் அவ்வளவும் கிடையாது, நல்லா வாழ்ந்த குடும்பம், அது மட்டும் நல்லா தெரியும். அதனாலதான் அவளுக்கு இப்ப பணம் வந்ததுனால தலைக்கு மேல கொழுப்பி ஏறி போய் ஆடிட்டு கிடக்குறா. அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையாக்கா, ஏதோ பரம்பரையா அவங்க பணக்காராட்டம் இப்பதான் ஏதோ இந்த பணத்தோட வாழ்ற மாதிரி இல்லை எங்ககிட்ட காட்டிக்கிறாங்க. ரொம்ப தான் பண்றாக்கா உங்க நாத்தனாரு. அவ எப்பவுமே அப்படிதான் லட்சுமி, ஏழைங்கன்னா ஒரு மாதிரி பாப்பா, பணக்காரனா அவளுக்கு ஈக்குவலா வச்சு பாப்பா, அவ புத்தி அவ்வளவுதான். அப்படியே எங்க மாமியார் மாதிரி, வேற ஒண்ணும் இல்லை. என் மாமனாரெல்லாம் ரொம்ப தங்கமானவர் தெரியுமா? அப்படியாக்கா? எங்க வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப நாளா சொல்லியிருக்கிறாங்க லட்சுமி, அப்படியே எங்க மாமியார் புத்தி தான் என் தங்கச்சிக்குன்னு சொல்லி. எங்க மாமனாரெல்லாம் அப்படியே எங்க வீட்டுக்காரர் மாதிரி தங்கமான குணம், யார் என்ன கேட்டாலும் அப்படியே கொடுத்துருவாரு. அப்படி கொடுத்து தான் இந்த அளவுக்கு நாங்க இருக்கோம். இல்லைன்னா அவ என்ன இருக்கிறது, அதை விட 4 மடங்கு பணக்காராதான் நாங்க இருப்போம். என்ன செய்யறது, அள்ளி கொடுத்த பரம்பரை எங்க பரம்பரை, அவ அப்படி கிடக்கா, என்ன செய்யறது? இந்த மாமியாரினாவே இதே கதிதான், எந்த காலத்துலயும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. என்ன செய்யறதப்போ, அதுதான் மாமியார் இல்லாத வீட்டுக்கு நானும் மருமகளா வந்தேன். அதுக்கு பதிலாக தான் அவன் அப்பதான் இருக்குது இல்லாமா. சீ, அதை வேற எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்கம்மா, வந்த வேலையை பாருங்க. கடைசியில இவ என்னதான் சொன்னா? விடுக்கா, அவெல்லாம் ஆக மாட்டா, சும்மா எதுக்கு பேசிக்கிட்டு. அவன் பையனை அவ எங்கோ கொடுத்துட்டு போறா, என் பொண்ணை நான் எங்கோ கொடுத்துட்டு போறேன். இந்த பேச்சு இத்தோடு விட்டுடுங்க. அவகிட்டயும் நான் இதை தான் சொல்லிட்டு வந்தேன், இனி என்னைக்கும் எப்பவும் உன் பையன் என் வீட்டாண்ட வரக்கூடாது, என் பொண்ணை பார்த்து பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டே வந்துட்டேன். அதை மீறி ஏதாச்சும் அவன் வந்தான், அப்புறம் இருக்கு அந்த நீலாமரிக்கு. அப்படியே சொல்லிட்டியா? அது மட்டுமா, வேற என்னென்னவோ சொன்னாங்க, இவங்களும் சொன்னாங்க அவங்களும் சொன்னாங்க. வேணாக்கா, இனி இந்த பேச்சே வேணாம். அவங்களுக்கு நமக்கு ஏணி வச்சாலும் எட்டாது, அவங்களுக்கு நமக்கு ஆகாது. இந்த பேச்சை இத்தோடு விட்டுடுங்க. இப்போ பார்த்துட்டு போன மாப்பிள்ளைங்க தான் இவ்வளோ கட்டி கொடுக்க போகிறேன். என்ன சொல்கிறீங்க? அதுவும் நல்லது தான், இருந்தாலும் பாத்தீங்களாக்கா, நீங்களே செல்வியை பத்தி எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு. நான்லாம் எவ்வளோலாம் அவளை பத்தி யோசிக்கிறேன் தெரியுமா? தாய் இல்லாத பொண்ணு, மனசுல நான் ஆசையை வளர்த்துட்டு இருக்கிறான், அவங்க கூட போய் வாழட்டுன்னு நானும் எவ்வளோலாம் கற்பனை பண்ண தெரியுங்களா? அங்க போய் பார்த்ததாக்கா தெரியுது, அந்த பையன் அந்த கதிர் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசலக்கா. அவங்க அம்மா அவ்வளோலாம் பேசினா, அவன் முன்னாடி நின்று செல்விக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லக்கா, எவ்வளோ தரகுறமா பேச முடியுமோ அவ்வளோலாம் பேசினாங்க. ஆனாலும் இந்த பையன் கல்லூரி மங்க மாதிரி அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறாங்க்கா. ஒரு பேச்சு அவங்க அம்மாவுக்கு எதிர்த்து பேசல. எவ்வளோலாம் பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல, ஆனா ஒரு வார்த்தை பேசல. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு தெரியுமா? ஆமாக்கானா, எனக்கு தெரியல லட்சுமி இப்படிதான் நடக்கும்னு சொல்லி. ஏன்னா அவன் அப்ப இருந்தே கொஞ்சம் சைலண்ட், வீட்டுல பளிச்சுன்னு பேசிட மாட்டான். ஏதோ ஒன்று பேசுவான், அதோட முடிச்சுக்கோன தவிர அவங்க அம்மா கிட்ட சண்டை போறதோ அவங்க அப்பா கிட்ட சண்டை போறதோ இது வரைக்கும் நானும் பார்க்கல, என் வீட்டுக்காரும் பார்க்கல. அதான் நல்ல பையன், செல்வியை கொடுத்தா நல்லா வாழ்வான்னுட்டு தான் நானும் பார்த்தேன். நீங்க சொல்றத பார்த்தா அங்க வேற மாதிரி இல்லை நடந்திருக்கு. சரி விடுங்கக்கா, வெட்டி அந்த கதையை பேசிக்கிட்டு. அக்கா, செல்வியை பார்த்துட்டு போனாங்களே மாப்பிள்ளை வீட்டுக்காரு, அவங்க நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னக்கா சொல்கிறீங்க? பேபியோட அப்பத்தா கிட்ட கேட்க வேண்டியது தானே, அவங்க எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க இல்லையா? இருந்தாலும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா, என்ன பண்ணலான்னு. ஏம்மா இதை பற்றி எனக்கு அவ்வளவும் தெரியல, இருந்தாலும் அவங்க பெரியவங்க, அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் என்னன்னு முடிவு எடுப்போம். போய் பார்த்துட்டு வருவோமா? அதில் போய் என்னக்கா, வாங்க போவோம், வெட்டியதான் வீட்டில் கிடக்கு, வாங்க போவோம். போலாங்க, வாங்க. ஹலோ கீர்த்தி, எப்படி இருக்க? ஐயோ அம்மாம்மா, நேற்று பார்த்துட்டு உடனே எப்படி இருக்குன்னு கேட்டால் என்னெல்லாம் சொல்கிறது? சொல்லல சிவா. ஒன்றும் இல்லை, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாயில சொல்லு. காமெடி. காமெடி மாதிரி இருந்தா வச்சுக்கோ. ஒன்றும் இல்லை, செல்வியை பார்த்துட்டு வந்தப்ப இருந்து அவளை மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கணும்னு போல இருக்கு. நீ வேணா என் கூட வரியா? நான் மட்டும் போனால் ஏதாச்சும் நினச்சிக்கிடுவாங்க. வரியா? கீர்த்தி சொல்லு கீர்த்தி. கீர்த்தி லைன்ல இருக்கியா இல்லையா? லைன்ல தான் இருக்கேன். உன் உட்பியே நீ பார்த்த பொண்ணை போய் பார்க்கறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? யார் வரணும்னு எதிர்பார்க்குற? நேராக போ, மாமியார் இல்லை மாமனார் யாராச்சும் இருப்பாங்க, கேளு. செல்வி கிட்ட பேசணும்னு கேளு, இல்லை செல்வி கிட்ட பேசணும்னு சொல்லு. அப்புறம் என்ன, யார் என்ன சொல்ல போறாங்க? அதுக்கு ஏழை பயப்படுற நீ?
அது எல்லாம் எனக்கு தெரியுது. நீ கூட வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் தைரியமா இருக்கும். அதான் உன்னை கூப்பிடலான்னு சொல்லி ஃபோன் அடிச்சேன். அப்படியா? சாருக்கு ரொம்ப தான் அக்கறை. இப்போ செல்வி நம்பர் மட்டும் உனக்கு கிடைச்சிடுச்சு. என் நம்பரெல்லாம் எந்த மூளைக்கு போகும்னு சொல்ல முடியாது. அப்படிதானே? பாத்தியா பாத்தியா, நீயே கலாச்சிட்ட பாத்தியா? கலாய்க்கல, உண்மையை தான் சொன்னேன். இப்ப என்ன, வரியா இல்லையா? சரி சரி, வரேன், வெயிட் பண்ணு. சரி வைக்கிறேன், சீக்கிரமா வந்துரு. சரி பார்ப்போம். இது பாப்பமா? சும்மா தானே சொன்னேன். வரேன் வை, வரேன் வை. பாவம் சிவா, எதுக்கும் ஆசைப்பட மாட்டான். இதுக்காச்சும் கூட போயிட்டு வருவோம். என்ன போய் மீ மீ ஓ, மாடிக்கு துணி காய போட போனாங்க. சரி, நம்ம போயிட்டு வந்து சொல்லிப்போம். என்ன தீபா, ஆளே பார்க்க முடியறதில்ல. சீட்டெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? என்ன செய்யறது மல்லிகா, அடிச்சுக்க பிடிச்சிக்கணும். அது ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொருத்தி பணம் கட்டுறாளுங்க, ஒவ்வொருத்தி ஏமாத்திட்டு திரியிறாளுங்க. கை காசு போட்டு தான் சீட்டு பணமே நடத்த வேண்டியதா இருக்கு. என்ன செய்யறது, போட்டாச்சு, செஞ்சுதானே ஆகணும். உங்க அம்மா எல்லாம் எப்படிமா இருக்கிறாங்க? ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா மல்லிகா, எங்க அம்மாவுக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் நடந்துச்சு. கர்ப்பப்பையில நீர் கட்டி இருந்துச்சான், அதான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்ப பரவாயில்ல. அப்படியா? இந்த வெயில் காலத்துல அதுவும் ஆப்ரேஷன் அது இது செஞ்சு விட்டுட்டா இருக்கவே முடியாது இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மல்லிகா, எங்க வீட்டுல தான் ஏசி இருக்குல்ல, அதெல்லாம் ஒண்ணு காணாது. மல்லிகா, போறது யாருன்னு தெரியுதா? லட்சுமி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தானே, அந்த பையன் தானே. கூட ஒரு பொண்ணு போகுது, அது யாரு? அந்த பொண்ணு அந்த பையனோட ஃப்ரெண்டா. காலேஜ் படிக்கும் போது இருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டாங்க. உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஃப்ரெண்டுன்னு. உள்ளுக்குள்ள என்னவோ யாருக்கு என்ன தெரியும்? இந்த காலத்துல ஆம்பளையும் பொம்பளையும் பழகுனா என்ன சும்மாவா பழக போறாங்க? சும்மா பேசிக்க வேண்டியதுதான். தீபா, விஷயம் கேள்விப்பட்டியா? அந்த கதிர் பையன் வீட்டுக்கு, அதாம்மா நீலாமரி வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்களாமே. இவங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா அசிங்கப்படுத்தி விட்டுட்டாலாமே. கேள்விப்பட்ட? உனக்கு ஏதாச்சும் சொன்னாலுங்களா? யாரு இவளுங்களா? கேடி கில் போத்துறீங்க. இவளுங்க போய் என்கிட்ட சொல்லிடுவாங்களா? என்கிட்ட சொன்னா என்ன நடக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் என்கிட்ட எவ்வளவு எதுவும் தச்சு வச்சுக்கிறது இல்ல. ஏதோ நீ நானும் பழகின பழக்கத்துக்கு உங்ககிட்ட மட்டும் வந்து பேசுறது, எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட மட்டும் சொல்லிக்கிறது. எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல பிடிக்காதம்மா யாருக்கிட்டையும். என்ன சொல்றது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கணும். அப்படிதானே மல்லிகா? ஆமா ஆமா, நான் கூட அப்படிதான். யார்கிட்டையும் எந்த பேச்சும் வச்சுக்க மாட்டேன். ஏதோ நீ வந்தா மட்டும் தான் நான் பேசுறது. என்ன சொல்றது, கடைசியில கீழே விழுந்து மண்ணு ஓட்டலன்ற மாதிரி போய் அசிங்கப்பட்டுட்டு வந்துட்டும் தைரியமா தெருவில் சுத்துறாளுங்களம்மா. இவங்களுக்கெல்லாம் நல்ல குண்ட தைரியம் தான். என்ன சொல்றது, நமக்கெல்லாம் அது அறுத்து போட்டா கூட வராது இல்ல? எல்லாம் மூணு விட்டுவங்க. எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அதே வேலை தான் செய்வாங்க. செய்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாளுங்க. என்ன சொல்கிறது, மான மரியாதைலாம் எங்கே கிடக்கு இவங்களுக்கு? இல்லைன்னா அசிங்கப்படவும் தெரிஞ்சே போயிருப்பாங்களா? சொல்லு பார்க்கணும். அவள் யார்? கிழிச்சு தொங்க போட்டுட்டாலாமே. ஆமாம் மல்லிகா, இப்போ போனானே அவன் தான் இழிச்சு வாயன். அவங்க தலையில் கட்டிடலான்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரியுற வரைக்கும் அப்புறம் பூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாங்க அவங்க மட்டும். அவங்க அம்மாவெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியே தான் இருக்குது. அன்றைக்கே பார்த்துனேன் பொண்ணு பார்க்கும்போது, அப்பயே பார்த்துட்டேன். அவங்க அம்மா ஒரு மாதிரி தாக்கா, பார்த்தாலே தெரியுது. சரியான உஷாரு. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி. தெரியுற நாளைக்கு அன்னைக்கு இருக்கு இவங்களுக்கு கச்சேரி. என்ன நான் சொல்கிறது? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இவளுங்களை பற்றி பேசி நமக்கு என்ன வரப்போகுது சொல்லு? நடக்கும்போது நடக்கட்டும், நம்மளுக்கு என்ன தெரியாமே போயிட போகுது. அப்போ இருக்கு. சரி மல்லிகா, நானும் போயிட்டு வரேன். எங்கள் அம்மாவுக்கு வேறு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் கிடக்குறாங்க. நானும் போகிறேம்மா. அந்த கல்பனை வேறு 2 மாதம் சீட்டு பண்ணமே தரலையா? போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். சரியா? சரி தீபா, எனக்கு வேலை கிடக்கு. எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுவாங்க. நானும் வரேம்மா. போலாமா? இல்ல, வர்றது வந்துட்டோம். சரி, எப்படி போறதுன்னு தெரியல. ஒரு ஃபோன் ஆச்சு பண்ணிட்டு வந்திருந்தா இருக்கும். இல்லனா இப்படி போயிடலாமா? திமிரல உனக்கு, வரது வந்துட்டு உள்ள போலாமா வேணாமான்னு சொல்ற? அதான் உங்க அம்மா சொல்லி விட்டுருக்காங்க இல்லையா, நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலாம்னு கேட்க சொல்லி. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உள்ள நடு. மூஞ்ச பாரு, உன் கூட எல்லாம் வந்தேன் இல்லையா, எனக்கு தேவைதான். கீர்த்தி, கோவப்படுறியா நீ? எம்மா, காலேஜ்ல பார்த்தது நீ கோவப்பட்டது. கோவப்படு கோவப்படு, அப்பவும் பார்க்க அழகா இருக்க. சும்மா இருல, கோவத்துல எதுனா சொல்லிட்டு போறேன். நடு பேசாம ஏதாச்சும் நீ சொல்லிக்கிட்டு. சரி சரி, கோவப்படாத, பாப்போம். மீரா, ரண்டி வாங்க உட்காருங்க. கீர்த்தி, அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். யாரு இவங்க? எனக்கும் தெரியாதுல, அவங்க கிட்ட கேட்போமா? கேளு. நீங்க செல்விக்கு சொந்தக்காரா? யாரு நீங்க? செல்விக்கு வதனா அண்ணி. சிவா, அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டா? உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலையே. கல்யாணம் ஆகலன்னு தான் தெரியும். இவங்க இன்னும் புதுசா சொல்றாங்களே. நீங்க செல்வியோட అన్నனோட వైఫా? మీ ఊర్లో అంతా అన్న వైఫ్ని ఎలా పిలుస్తారు? వదన అన్ని కదా. இந்த வீட்லயும் அப்படிதான் கூப்பிடுறாங்க. நான் செல்வியோட அண்ணன் வைஃப், நன்னு வதனா పిలుస్తారు. அதாவது அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. போதுமா? என்னலே பாஷை இது? ஒரு எளவும் புரிய மாட்டேங்குது. என்ன பாஷை முதல்ல கேளு. நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பாஷை அது?
అన్నయ్య నేను ఆంధ్రాలో ఏం భాష మాట్లాడతారు తెలుగు మాట్లాడతారు నేను తెలుగే మాట్లాడతాను చాలా போலாமா எங்க இன்னிலிருந்து தெலுங்கு டியூஷனுக்கு போல எப்படி இருந்தாலும் நீ தெலுங்கு கத்துக்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா இந்த வீட்டு பொண்ணை தானே நீ கல்யாணம் கட்ட போற இவங்க கிட்ட பேசுறதுக்காச்சும் நீ தெலுங்கு கத்துக்கணும் சரியா அதான் போலாமா சும்மா இருந்துட்டு பாத்துக்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு சும்மா இரு அவங்க கிட்ட கேளு செல்வி எங்கன்னு கேளு உங்க மாமியாரு தெரியும்ல மாமியாருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே மாமியார் எங்க மாமனாரு மாமா அவங்கெல்லாம் எங்க ఇలా చూడు అమ్మాయి నాకు తమిళ్ బాగా తెలుసు అర్థమవుతుంది நீங்க தமிழ்லயே பேசுங்க எனக்கு புரிஞ்சுக்க முடியும் சரியா తెలుగు మీకు రాలేదంటే పర్వాలేదు தமிழ்லயே சொல்லுங்க அப்பாடா தப்புச்சில்லடி தமிழ் அந்த பொண்ணுக்கு புரியுமா அதனால தமிழ்லயே பேசு நீ கேளு கேட்டு தொண்டே வறண்டு போச்சு நீ கேளுல நீயே கேளு நான்லாம் கேட்க மாட்டேன் அங்கிருந்து வர மட்டும் தெரியுது ஆனா கேட்கணும்னா நீ கேளு நான் கேளு நிக்கிட்டேன் அப்பா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அழகாவும் பேசுறீங்க ஆமா செல்வி எங்க ఎందుకు செல்வின்னு అడుగుతున్నారు அது இவங்க யாருன்னு தெரியுதா இவங்க தான் செல்வியை பொண்ணு பார்த்துட்டு போனவங்க அதான் பார்க்கலான்னுட்டு எங்க இருக்காங்க செல்வி అర్థం అవుతుంది புரியுது అత్తయ్య గారు బయటికి వెళ్ళారు வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்க உட்காருங்க அப்புறமா பாப்போம் இல்ல இவங்க அம்மா ஏதோ சொல்லி விட்டாங்க அதான் சொல்லலாங்காட்டின்னு பரவாயில்லையோ நாகரணி చెప్పండి எனக்கு தமிழ் புரியும் என்கிட்ட சொல்லுங்க பாத்தீங்களா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம் உங்க பேரே எனக்கு சொல்லல உங்க பேர் என்ன புஷ்பா நான் பேரு ஓ புஷ்பா காரு சரி நல்லா இருக்கு உங்க பேரு ப்ளீஸ் கொஞ்சம் செல்வியை கூப்பிடுங்க అలాగే இருங்க நான் போய் கூப்பிடுறேன் அப்புறம் என்ன செல்வியை கூப்பிட ஆள் போயாச்சு இப்போ சந்தோஷமா ஆமா அவளை பார்க்க முடியறதுக்குள்ள இன்னும் எத்தனை ஏழரை வந்து நிக்க போதோ தெரியல எல்லாம் பார்த்துக்கலாம் இல்ல இவங்க பொண்ணு வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதோ வந்துட்டாங்களே நல்லா இருக்கிற ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா நீங்க எப்போ வந்தீங்க வாங்க உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆண்டி வரும்போதே நாங்கள் டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே குடிச்சிட்டு வந்தோம் சும்மா தான் உங்களை பார்க்கலான்னு சொல்லி வந்தோம் இவங்க அம்மா ஏதோ சொல்லி விட்டுருக்காங்க அதான் சொல்லிட்டு போகலாமேன்ட்டு இப்போ தான் வந்து நீங்களும் வந்துட்டீங்க பார்த்துக்கோங்க அப்படியா சொல்லுங்க தம்பி ஆண்டி என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு அதை நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள்னு அம்மா சொல்லி விட்டாங்க நீங்க ஒரு நாள் சொன்னீங்களா அதே நாள்ல வச்சுக்கலாம் ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்க நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செஞ்சுக்கலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளிக்கிழமை தான் அம்மா சொல்லி விட்டுருக்காங்க அதே நல்லே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப சந்தோஷம் ஆண்டி நீங்க இவ்வளவு சீக்கிரம் சரின்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க ஒரு நாள் சொல்வீங்க நீங்களும் நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் பாப்பீங்க இல்லையா அதான் நீங்க எந்த நாள் சொல்ல போறீங்க வெள்ளிக்கிழமை எல்லாம் சரியா என்னன்னு தெரியல எப்படியே நீங்க ஒத்துக்கிட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷம் தம்பி நான் மனுஷனுங்களே நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரித்து பார்க்க மாட்டேன் இதில் என்ன நல்ல நாள் கெட்ட நாள் பிரிச்சுக்கிட்டு எல்லா நாளும் நல்ல நாள் தான்ப்பா நம்ம எப்படி எந்த நாளை எடுத்துக்கிறோமோ அந்த நாளை பொறுத்து தான் நம்ம எப்படி அப்படி தான் நாட்களும் இதில் போய் என்ன இருக்குது எல்லா நாளும் நல்ல நாள் தான் ஏதோ ஒரு நாளில் வச்சுக்கலாம் கவலைப்படாதீங்க ஆண்டி நீங்கள் ரொம்ப நல்லவங்க யதார்த்தமாக பேசுகிறீங்க என்ன செய்யறதுமா அதான் என் பிரச்சனையே என்ன ஆண்டி சொல்கிறீங்க புரியலையே நீ சின்ன பொண்ணு அதெல்லாம் புரியாதுமா சும்மா தான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் உட்காருங்க டீ கொண்டு வர சொன்னேன் ஏய் செல்வி வாரேம்மா அண்ணி யார் வந்திருக்கா அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க எங்க போனீங்க நீங்க செல்வி உன்னை பாக்குறதுக்கு அப்பாய் வச்சாடு யார சொல்றீங்க கதிரா வாடு காது அப்பாய் உன்னை பொண்ணு பார்த்தாங்க இல்லையா அந்த பையன் அவங்க எதுக்கு இப்ப வந்தாங்க நீங்களே பேசி அனுப்ப வேண்டியதானே அம்மா இல்லைன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே நீ నేను చెప్పాను உன்னை பார்த்துட்டு தான் போகணும்னு நிக்கிறாங்க வா போலாம் உங்க அம்மாவும் వచ్చేసారు ஓ அவங்க வந்ததை பார்த்துட்டு தான் அம்மாவும் கூப்பிட்றாங்களா சரி எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல நடுங்க போய் பார்ப்போம் என்ன செய்யறது எல்லாத்தையும் சமாளிச்சு தான் ஆகணும் சரிடா உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே என் நினைவு தெரிந்து இது போல இல்லையே எவளோ என்று நெடுநாள் இருந்தேன் இரவும் பகலும் சிந்தித்தேன் இவளே என்று இதயம் தெரிந்தேன் இளமை பாதித்தேன் கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொல்கு தின்றதே இன்பமான அந்த வலி இன்னும் வேண்டும் என்றதே உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே சொல்லுமா எதுக்கு கூப்பிட்ட ஏண்டி வந்தவங்களுக்கு வாங்கன்னு கூப்பிடு எனக்கு உள்ள வேலை இருக்குமா நான் போறேன் ஏண்டி உனக்கு தான் சொல்றது வந்தவங்கள வான்னு கூப்பிடு யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலையா பரவாயில்ல ஆண்டி இருக்கட்டும் விடுங்க வாங்க வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க உங்களுக்கு ஓகே தானே